பயப்படாத. நம்ம போலாம் ரூமுக்கு வா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இதுக்கு ரொம்ப பயந்து இருக்கீங்க. பயப்படாதீங்க, உங்களோட கூட தானே இருக்காங்க. ஓகே, அது குறிச்சு ஒரு பாட்டு பாடலாம். ஓகே, 3, 2, 1 go. என்ன நடத்திடும் தேவன் என்னோட இருக்க பயமே அழைக்கலையே. நம்பிடும் தேவன் என் தூரமாய் இருக்க பயமே அழைக்கலையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோட இருக்க பயமே அழைக்கலையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே. கர்த்தர் என்றும் நம்முடைய இருப்பார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே. கர்த்தர் என்றும் நம்முடைய இருக்கின்றார். எதிரிகள் எல்லாம் சுழன்றாக வந்தாலும் ஆவியானவர் துணையிருப்பார். எதிரிகள் எல்லாம் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, பைபிள்ல ஒரு வசனம் குறித்து இருக்கு. அது என்னன்னா, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். அதை குறிச்சு மம்மி சொல்லுவாங்க, கேளுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே. பயப்படாதேன்ற வார்த்தை நிறைய முறை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில அதை நம்ம தியானிக்கிறோம். வேதத்துல 365 தடவை பயப்படாதே பயப்படாதே என்ற வார்த்தை வருகிறது. அதாவது கர்த்தர் நம்ம பார்த்து ஒவ்வொரு நாளும் என்ன சொல்றாருன்னா, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு கூட இதை பார்த்துட்டு இருக்க உங்களில் யாராவது ஒருத்தருக்கு பயம் இருக்கலாம், எதனா ஒரு பயம். இப்போ சைக்காலஜி படி பார்த்தோம்னா ஃபோபியான்னு சொல்லுவாங்க. பல வகையான ஃபோபியாஸ் இருக்கு. அதுக்குள்ள நம்ம இப்போ போல. பட் இப்போ ஒரு சிலருக்கு சின்ன விஷயத்துல கூட பயம் இருக்கும். அதுக்கு ஆங்கிலத்துல கவர்ட் என்று சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீம் ஃபியர். ஸோ எது பார்த்தாலும் பயம். ஐயோ இதை இப்படி ஆயிடுமா, அது அப்படி ஆயிடுமா என்று சொல்லி. இன்னொரு வார்த்தையும் இதுக்கு நம்ம சொல்ல முடியும். அது என்னன்னா ஆங்ஸைட்டி என்று சொல்லுவாங்க. ஆங்ஸைட்டி என்பது பதற்றம். இந்த பயம் அதிகரிக்கும் போது நம்ம எதனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம் எழுத போகிறோன்னா ஆங்ஸைட்டி வர்றது நார்மல் தான் எல்லாருக்குமே. இப்போ ஒரு சர்ஜரி ஆக போகுதுன்னா அது நார்மலாக எல்லாருக்குமே உள்ள பயம் தான். ஆனால் அதை எப்படி நம்ம மேற்கொள்கிறோம்ன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் எப்படி என்னோட பயத்தை மேற்கொண்டேன் அப்படின்னு முதல்ல நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ முதலாவது ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் அப்படி சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பயம் கர்த்தர் கொடுத்ததல்ல. இந்த பயம் யார்கிட்ட இருந்து வருது? பிசாசு கிட்ட இருந்து வருது. ஸோ நார்மலாக நான் சொன்னபடி இந்த ஆங்ஸைட்டி அதெல்லாம் இருந்தாலும் அதை மேற்கொள்றதுக்கு கர்த்தர் நமக்கு இந்த வேதத்துல பல வார்த்தைகளை கொடுத்திருக்காரு. அவரே அவருடைய வாயினால
பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லி அநேக இடத்துல சொல்லியிருக்காரு. யோசுவாவை நோக்கி பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. அது என்னன்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். இப்போ யோசுவோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். மோசே அந்த பெரிய ஜனக்கூட்டத்தை கூட்டி கொண்டு எகிப்து தேசத்துல இருந்து வெளியே வந்தார் இல்லைங்களா? அவர் வெளியே வந்த பிறகு அவரை ஒரு நாள் அவருக்கு மரணம் வந்தது. அவர் மரித்து விட்டார். அடுத்ததாக அவருக்கு அடுத்தது யார் வரணும்னா யோசுவாவை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அப்போ யோசுவாக்குள்ள பயம் இருந்திருக்கும் இல்லைங்களா? நார்மலா எல்லாருக்கும் இருக்கிறது மாதிரிதான். அப்போ கர்த்தர் அவரை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலங்கொண்டு திடமனதாய் இரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ பலம் கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்றாரு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னோட கூட எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் அவனை நோக்கி அழகாய் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஏனென்றால் அவருக்கு இருந்த அந்த பயத்தை அவர் மேற்கொள்வதற்காக சொல்றார். நான் உன்னோடும் இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி 9ஆம் வசனத்துல நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? கட்டளை, அது ஒரு கட்டளை. பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புறேன். எதை குறிச்சும் கலங்கவோ பயப்படவோ வேணாம். ஏன்னா கர்த்தர் நம்மோட கூட எப்போதும் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை நாம வாசிக்க விரும்புறேன். நமக்கு எது இருந்தா பயம் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? தேவன் மேல விசுவாசம் இருந்தா பயம் இருக்காது. இது ஒரு அழகான ஒரு வார்த்தை வேதத்துல இருக்கு. நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 112. இந்த வார்த்தையை நான் முதல் தடவை படிக்கும் போது எனக்கு ரொம்ப இது டச்சான ஒரு ஆச்சரியமான ஒரு வசனமா இருந்துச்சு. அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். 112 7ஆம் வசனம். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். யார்னா? நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். அல்லேலூயா. ஸோ நம்ம எப்போ கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறோமோ, எது நடந்தாலும் துர்ச்செய்தியே வந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம். ஏன் சொல்லுங்க? நம்ம இருதயம் கர்த்தர் மேல ஒரு திடனான ஒரு நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். கர்த்தர் இருக்காரு, கர்த்தர் யுத்தம் செய்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்ற மாதிரி நம்ம இருதயம் திடனா இருக்கும். அதனால கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க. எது நடந்தாலும் சரி, அவர் பார்த்துக்குவார். அவர் வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஸோ என்னதான் பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அவர் பாதத்துல அமருங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்க என்று சொல்லும் பொழுது அவரே அந்த யுத்தத்தை நடப்பித்து ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறவரா இருக்காரு. இன்னொரு வார்த்தை சொல்லுது இல்லைங்களா? யோவான் 14:1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தர் மேல விசுவாசமா இருங்க, என் மேலும் விசுவாசமா இருங்க. ஸோ அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஏனென்றால் இப்போ இருக்க காலகட்டம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல எவ்வளவோ நம்மளை சுத்தி நடக்குது சரிங்களா? ரீசெண்டாக கூட சோலார் எக்லிப்ஸ் வந்துச்சு. வானத்தில் அடையாளங்கள் தோன்றும், பூமியில பேரழிவுகள் ஏற்படும், கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சிகள் வரும். இந்த மாதிரி வேதத்துல சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறிட்டு இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்துல நமக்கு வர்றது என்னன்னா பயம்தான். ஃபர்ஸ்ட் பயம் வரும். ஐயோ என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ சொல்லி. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து தைரியம் சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. இன்னைக்கும் கூட கர்த்தர் மேல விசுவாசமா இருங்க. எது நடந்தாலும் சரி, நம்மளை சுத்தி எல்லாருமே கூட பயந்து நடுங்கி பூகம்பம் வந்தா கூட நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கணும்.
நம்ம எங்கே இருந்தாலும் ஆண்டவர் கூட தான் இருக்க போகிறோம், மரித்தாலும் ஆண்டவர் கூட தான் இருக்க போகிறோம் இல்லைங்களா? அந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். அப்படி இருக்கும் பொழுது எதுவுமே நம்மளை அசைக்க முடியாது. 2 வகையான பயங்கள் இருக்கு. ஒன்று தேவன் மேலே வைக்கிற பயம், இன்னொன்று மனிதன் மேலே வைக்கிற பயம். கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது இந்த தேவ பயத்தை தான். தேவன் மேலே நமக்கு ஒரு பயம் இருக்கணும். அது என்னன்னா, ஐயோ கண்ணை குத்திடுவாரு அந்த பயம் இல்லை, ஒரு பயபக்தியான பயம். ஸோ கர்த்தர் பிடிக்காததை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி மிக தெளிவாக வேதத்தில் இருக்கு. ஸோ நம்ம தீமை எப்போ வெறுக்கிறோமோ அப்போ நம்ம மனசுல தெய்வ பயம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம துணிந்து எந்த பாவத்தையும் நம்ம செய்ய மாட்டோம். எப்படி யோசேப்போட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, யாரும் பார்க்கல, அவனுக்கு ஒரு அட்ராக்ஷன் அவனை இழுக்கும் பொழுது அவன் அந்த இடத்துல என்ன சொன்னான், தேவன் என்ன பார்க்குறாரு, அவருக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி அப்படின்னா, எல்லா நேரமும் கர்த்தரோட கண் நம்மளை பார்த்துட்டு இருக்குன்ற உணர்வு அவருக்கு இருந்துச்சு. அதனால அவரு அந்த தீமையை விட்டு விலகி ஓடினார். அது போல நம்ம இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கும். அது தேவனுக்கு பிரியமா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அடுத்தது மனிதன் மேல ஒரு பயம். அது கர்த்தர் நம்ம கிட்ட விரும்பவே விரும்ப மாட்டார். ஏனென்றால் ஒரு வசனம் நீதிமொழிகள் 29:25 இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, மனிதனுக்கு பயப்படுதல் கண்ணியை வருவிக்கும். அப்படின்னா நம்ம மனுஷனுக்கு பயப்படவே கூடாது, யாரா இருந்தாலும். இப்போ நமக்கு மேனேஜர்ஸ்க்கு இல்லை உயர் அதிகாரிகள் இடத்துல பயம் இருக்கலாம். ஆனால் அது பயமே ரொம்ப அதிகமாகி நம்ம அப்படியே அவங்க சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படி கிடையாது. மனுஷனுக்கு பயப்படுகிறது நமக்கு கண்ணியை தான் வருவிக்கும். நம்ம கர்த்தர் மேலதான் முழு பயமும் அந்த பயபக்தியும் கர்த்தர் மேலதான் இருக்கணும். மனுஷங்க மேல ஒரு மரியாதை இருக்கணுமே தவிர பயம் இருக்கக்கூடாது. அதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கும் கூட மறுபடியுமா உங்களை பார்த்து நான் என்ன சொல்றேன்னா, எதை குறிச்சோ பயப்படாதீங்க. ஏனென்றால் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி 1 யோவான் 4:18 வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒரு மனிதன் பூரணமா அன்பா இருந்தான்னா அவன்கிட்ட பயமே இருக்காதான். அந்த அளவுக்கு அந்த அன்பு அவனுக்குள்ள இன்க்ரீஸ் ஆக 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 பயமெல்லாம் அவனை விட்டு விலகி ஓடிடும். ஸோ நம்ம கர்த்தர்கிட்ட அதிகமான நேரம் செலவிடும் பொழுது நம்ம இயேசு சுவாமி போலவே மாறிடுவோமா. ஸோ எவ்வளோ நேரம் நீங்கள் முடியுமோ அவ்வளோ நேரம் கர்த்தரோட பாதத்தில் செலவிடுங்க. நமக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் அவரை துதிக்கலாம், அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கலாம். நம்ம நடக்கும் போதோ, பஸ்ஸில் போகும்போதோ, பைக்கில் போகும்போதோ கர்த்தரோட பேசிக்கிட்டே போங்க. அவர் நமக்கு ஃப்ரெண்டு தானே. ஏசப்பா கூட பேச பேச பழக 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 ஆண்டவர் இயேசு சுவாமியோட குணநலங்கள் நமக்குள்ளே வரும். அவர் அன்பாகவே இருக்கிறார் இல்லையா? அந்த அன்பு நமக்குள்ளே வரும் பொழுது அந்த பயத்தையே அது புறம்பா தள்ளிவிடும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுது. நமக்கு எல்லாமே இந்த வேதத்துல தாங்க இருக்கு. இந்த பயம் கூட நம்மளை விட்டு இந்த வேத வார்த்தைகளால ஓட முடியும். உங்களுக்கு பயம் வருதா, அந்த நேரத்துல ஆண்டவர் வார்த்தையை எடுத்து பேசுங்க. ஆண்டவர் வார்த்தை தான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எப்பவுமே இந்த ஆவிக்கும் ஆத்துமாக்கும் சரீரத்துக்கும் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அது எந்த மனுஷனா இருந்தாலும். நம்ம ஒன்று நினைப்போம், ஆனால் சரீரம் அது வேற மாதிரி செய்யும். ஆனால் கர்த்தரோட வார்த்தையை நம்ம ஆவிக்குள்ள எப்பவுமே அதை வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால இந்த போராட்டத்தில் ஜெயிக்க முடியும். அதனால ஆண்டவரோட வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. அந்த பட்டயமாகிய அந்த வார்த்தையை, பயப்படாதே உன்னோடு கூட இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. நான் பயப்பட மாட்டேன். எதனா புயல் போன்ற சிச்சுவேஷன் வந்தாலும் பயப்படாதே என்று இயேசப்பா சொல்லியிருக்காரு. பயப்படாதே உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, சத்தமாக சொல்லுங்க. இப்படி சொல்ல சொல்ல நமக்குள்ள இருக்க பயமெல்லாம் விலகி போயிடும். இன்னொரு இடத்துலையும் பிலிப்பியர் 4:அதிகாரத்துல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் எல்லா கவலைகளையும் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல நம்ம வச்சிடணுமா. விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது புத்தி கெட்டாத சமாதானம் நம்ம இருதயத்தை நிரப்போம். இதை நீங்க உணர்ந்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. நான் நிறைய வேலையில உணர்ந்திருக்கேன்.
ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து எல்லாத்தையும் அறிக்கை செய்து ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு சமாதானம் வருது. ஏனென்றால் அவர் பார்த்துக்குவாருன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரும் பொழுது அவர் உண்மையாகவே he will do great things. அடுத்தது நம்ம பயந்துட்டு இருந்தா கர்த்தருக்கு பிடிக்காது. சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு திடுக்கிடுற வகையான ஒரு வார்த்தை இருக்கு. அது கூட ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் பொழுது எனக்குள்ள ஆச்சரியமா இருந்தது. ஏனென்றால் பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், இப்படியாக லிஸ்ட் போகுது. அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா பயம். ஸோ இன்னைக்கும் கூட மறுபடியும் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்கரேஜ் பண்ணுறாரு. நீங்கள் எதுக்கும் குறித்து பயப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் மேலே விசுவாசம் வைங்க. நம்ம நிறைய நேரத்தில் கடவுளை சின்னதாக வச்சிடறோம்ல. ஐயோ இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்கு, என்ன பண்ணுறது சொல்லி உங்களுக்குள்ளே போராடாதீங்க. கர்த்தர் பாதத்தில் வைங்க. நம்பிக்கையா விசுவாசமா அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் கூட நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, விதைக்கப்பட்ட உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே கேட்ட ஒவ்வொருவருடைய இருதயங்களுக்குள்ளாக ஆண்டவரே அது முளைத்து ஆண்டவரே 100 மடங்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஆண்டவரே கனி தரும்படி கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க அப்பா. கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை இருக்கின்ற ஒவ்வொரு பயங்களையும் எல்லா விதமான கவலைகளையும் எடுத்து போடுங்க ஆண்டவரை. எல்லாம் பயங்களுக்கும் நீங்களாக்கி ஆண்டவரை நீரே ஆண்டவருடைய பிள்ளைகளை திடப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. உமக்கென்று பெரிய காரியங்களை ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில அப்பா நீர் உடனிருந்து நடத்த போகிறீர் என்பதை இனி அவங்கள் வரப்போகின்ற நாட்களில் ஆண்டவரை விசுவாசத்தோடு கூட காத்திருக்கும்படிக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அநேக அற்புதங்களையும் ஆண்டவர் அதிசயங்களையும் ஆண்டவரே விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு கூட பெற்றுக்கொண்டு ஒரு நாமத்துக்கு மகிமையா சாட்சியா இருக்கும்படி கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இப்போ மெசேஜ் கேட்டிருப்பீங்க. ஆசீர்வாதமாக இருந்ததா? நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எதை குறித்து பயப்படக்கூடாது. கர்த்தரோடு நம்மளோடு இருக்கும்போது நமக்கு எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ பயம் இல்லாமல் இந்த வீடியோ நம்ம பார்த்தோம், கேட்டோம், ஒரு தைரியம் வந்தது இல்லையா? அதே போல் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய அற்புதம் செய்திருப்பார். நிறைய சாட்சிகள் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த சாட்சிகள் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லும் போதும் கேட்கும் போதும் நம்ம புரிந்து கொண்டது, தெரிந்து கொண்டது, வசனத்தை நம்ம எப்படிலாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம், இயேசுவாக யார், இதெல்லாம் நம்ம மெசேஜாக சொல்லும் போதும் இன்னும் நல்லாயிருக்கும். மற்றவர்களுக்கு நம்ம சொல்லும் போதும் அது இன்னும் ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்குவார் இயேசுப்பா. வீக்லி ஒன்ஸ் இதே மாதிரி நான் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு மெசேஜ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன். இந்த வே டு ஜீசஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் எனக்கு உணர்த்தினார். அது என்னென்னா, இதை நீ மட்டுமே பேசாமல் நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் பேசணும், சுவிசேஷம் சொல்லணுன்ட்டு ஏசப்பா உணர்த்தினார். அதன்படி தான் நான் செய்து வருகிறேன். பாடல்கள் மூலமாக, செய்திகள் மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம செய்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அது சிறப்பாக உள்ளது. இன்னும் சிறப்பாக இயேசுப்பா கொண்டு வருவார் என விசுவாசிக்கிறேன். நம் குடும்பத்தில் மக்கள் நிறைய பேர் அதிக தாளந்துகளோடு இயேசுப்பா கொடுத்திருக்கிறார். அதை நாம் இந்த யூடியூப் தளத்தில்
மற்றவர்களுக்காக நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் போதகர்களாக இருக்கிறார்கள், சுவிசேஷகர்கள், பாடகர்கள், அதிகமாக ஜெபிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் சிறியவன் தான், பெரியவர் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நான் அழைக்கிறேன். நிச்சயமாக இதில் உங்களுக்கு இயேசுப்பா செய்த தாளந்துகளை நீங்கள் கிறிஸ்துவ அறியாத மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். கிறிஸ்துவ சுவிசேஷம் சொல்லும் போது நிச்சயம் குடும்பங்கள் ஆசீர்வாதத்தால் பெருகும். உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் பெற்றுக்கொண்ட தாளந்துகளை அதை மக்களுக்கு சொன்னால் சந்தோஷப்படுவேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் நான் இதை செய்து வருகிறேன். நிச்சயமாக இந்த வீக்லி ஒன்ஸ் இதை செய்வீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் தயங்குவாங்க, எப்படி நான் வீடியோவில் பேசுகிறது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஏசப்பா கிருபையால் நிச்சயம் நம்ம பேச முடியும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டுதல் பண்ணிவிட்டு நம்ம பேசலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்து கண்டிப்பாக பேச வைப்பார். அழகாக நீங்கள் பேசி நல்ல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எனக்கு வீடியோ அனுப்பிச்சிங்கன்னா அது வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு ப்ரோக்ராம் மாதிரி வரும். உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் பாடலாம், ஸ்கிப் நடிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம பண்ணி நம்ம வீடியோ போடும் போதோ, இது கிறிஸ்துவ அறியாத மக்கள் பார்க்கும் போதோ, ஏசப்பா யார், இவங்களே இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுட்டா ஒரு சந்தோஷம்தான். அதன் மூலமாக ஆத்துமக்கள் அறுவடை செய்யலாம், ஆத்துமக்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்துவ அறிந்த மக்கள் யாராவது பார்க்கும்போதோ நாமளும் இதில் செய்யலாமே அப்படி என்று வாஞ்சிப்பார்கள். அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நாம் விஐபி கிடையாது, ஒரு சாதாரண மக்கள் தான். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது நிச்சயமாக ஏசப்பா ஒரு கிருபையால் இதெல்லாம் நம்ம செய்கிறோம். வார்த்தைக்கு முகம் அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையே போதும், அவர் வாழ்க்கையை ரட்சிப்பில் கொண்டு வரும். நிச்சயமாக இயேசு கிருபையால் நம் அனைவரும் சுவிசேஷம் சொல்வோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம் அனைவரும் குடும்பமாக ஒன்று சேர்ந்து இந்த சுவிசேஷம் நம்ம சொல்லும் போது நிச்சயமாக குடும்பங்கள் எல்லாம் ரட்சிப்புகள் வரும். எத்தனையோ பிரச்சனைகள், கடன் பாரங்கள், தோல்விகள், அவமானங்கள், வேலையின்மை, கட்டுகள், பாவங்கள், இதிலெல்லாம் விடுதலை கிடைச்சு நிச்சயம் நம்ம குடும்ப மிகப்பெரிய ரட்சிப்புகள் வரும். நாம் ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக மாறுவோம். நம்ம கிருபை குடும்பத்தில் ஒவ்வொரு சாட்சியுள்ள குடும்பமாக மாறுவோம் நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு முதல் ஆயத்தமாக தான் இதை நான் செய்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. அதுக்கு நம்ம ஆயத்தமாக வேண்டும் இல்லையா? ஸோ அதற்கான முதல் படி தான் நம்ம சுவிசேஷம் சொல்லணும். கிறிஸ்துவை நம்ம தெரிந்து மற்றவர்கள் நம்ம எடுத்து சொல்லும் போதும் நம்ம ரட்சிப்பில் வருவோம். ஏசப்பா பார்த்துட்டே இருப்பார் நம்ம எப்படி இருக்கிறோன்ட்டு. நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நம்ம ரட்சிப்பில் வரும்போது தான் நாம் அவரோட செல்ல முடியும். திரும்பி பாவத்தில் விழுந்து விடக்கூடாதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம தொடர்ந்து ஜெபத்திலே இருக்கணும், நம்ம சுவிசேஷம் சொல்லணும், துதி ஆராதனை செலுத்தணும். இப்படி நம்ம இருக்கோமோ கண்டிப்பாக ஏசப்பா ரட்சிப்பில் நம்மளை கூப்பிட்டு போவார், பரலோகம் கூப்பிட்டு போவார். ஸோ நம்ம ஆயத்தமாக வேணும் இல்லையா? ஸோ நாம் வெக்கப்படாமல் நம்ம சுவிசேஷம் சொன்னால் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? நான் வெக்கப்படாமல் செய்யும்போது நம்ம வாழ்க்கை வெக்கப்படாமல் இருக்க வைப்பேன். நான் வாழ்க்கையில் எப்போ வெக்கப்பட மாட்டோம், தலை நிமிர செய்வார். அதே சவால முடியும். இந்த செய்தியை எனக்கு கொடுக்கும்படி சொன்னதால் இதை நான் நேரடியாக சொல்கிறேன். ஒரு ஆட் மாதிரி போட்டேன், இருந்தாலும் நீ நேரடியாக சொல்லுன்னு சொல்லி எனக்குள்ள உணர்த்தியதால் இந்த கடைசி நிமிடத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.